மட்டுமில்லை, எவனொருவர் தொட்டு தாலி கட்டிய மனைவி விட்டு மாற்றான் மனைவி மீதும் மற்றொரு மங்கை மீதும் ஆசைப்படுகின்றானோ அவனுக்கெல்லாம் இனி உனக்கு நேரக்கூடிய கெதிய ஒரு பாடமாக அமையுண்டா. ஏய், நிறுத்தடி உன் பேச்சை. நான் வந்து உன் காலில் விடுவதா? நீ உயிரோடு இருந்தால் தானடி உன் காலில் நான் விட போகிறேன். ஏய், எனக்கா சாப்பிடுற? எனக்காடி சாப்பிடுற? ஏய் கடவுளே! எனக்காடி சாபம் விடுற ஒரு கணவனை என்ன சொன்ன? என்னமா சொல்றீங்க? ஒரு கணவனுக்கு துரோகம் செய்து விட்டவள் இவன். இப்படிப்பட்ட பாதகத்தை செய்கிறாளே, இவளை உயிரோடு விடலாமா? ஏய், நீ இருக்க போற? விட மாட்டேன். கச்சலை கணவன் தானே? ஆமா. அவரை பற்றி கேட்காது. அவர் ஒரு நாடகக்காரி. கணவனுக்கு துரோகம் செய்து விட்டாயே, இந்த கருவுக்கு காரணம் யாரும் கேட்டேன். அதற்கு இப்படி நடித்துக் கொண்டிருக்கிற கணவனை பார்த்தாயா? ஐயோ, அத்தனை நடிப்பு. நம்பாத நம்பாத நம்பாத. என்ன வாய் ஒரு பங்குச்சியா? செத்து போயிட்டாங்க. செத்து போயிட்டா. கணவன் இருந்து விட்டாளா? ஆமா. கணவன் இருந்து விட்டாளா? கச்சலை, இனி முதற்கொண்டு தான் நாம் வாழ்க்கை உல்லாசமாக இருக்க போகிறது. இன்று முதல் இந்த நாட்டுக்கு மன்னவர் நீங்கள், மகாராணி நான் அல்லவா? உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். இந்த மகாராணிக்கு ஒரு ஆசை. உனக்கு ஆசையா? மகாராணியாக பொறுப்பேற்ற உடனே இந்த நாட்டு மக்கள் இடத்திலே இருக்கக்கூடிய பிச்சைக்காரங்களை பார்த்து நான் பிச்சை போனேன். பார்த்தீர்களா? என்னுடைய மனைவிக்கு எவ்வளவு இறக்க குணம். முதலில் ஆட்சியில் வந்தபோது பிச்சைக்காரருக்கு பிச்சை வேண்டுமாம். இப்படிப்பட்ட எண்ணங்கள் அது கூட ஒரு கையில் போட மாட்டாங்க, ரெண்டு கையிலும் வாரி வாரி போடுவேன் அப்படியே. கச்சலை, உன் எண்ணம் போல இங்க இருக்கும் அத்தனை பிச்சைக்காரர் வைத்து வருகிறேன். எவ்வளவு வேணுமா கொடுத்தா? என்ன அவங்களுக்கு என்னென்ன வியாதி இருக்குமோ பிச்சைக்காரங்களுக்கு, அதை போய் நான் தொட்டேன்னா அவங்களுக்கு இருக்கிற வியாதி எனக்கு வந்துச்சுன்னா ஐயோ. அப்படி எப்படி? ஓ மை காட், வெரி டிஸ்கஸ்டிங். ஓகே கச்சலை, நீ ஒவ்வொரு வார்த்தை பேசினாலும் ரொம்ப அழகா இருக்கடி, ரொம்ப அழகா இருக்கடி. ஒரு மனைவியுடைய ஆசையை நிறைவேற்றுவது யார்? கணவன். கணவனுடைய ஆசை நிறைவேற்றுவது மனைவிதான். இப்பொழுது என்னுடைய ஆசை ஒரு பிச்சைக்காரங்களை பார்த்து பிச்சை போடணும்னு சொன்னேன். அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்களே பிச்சைக்காரன் மாதிரி மாறி வருவீங்களா? உங்களுக்கு நான் பிச்சை போடுவேன். எனக்கு சும்மா அப்படியா? உன்னுடைய ஆசையை நான் போக்க வேண்டும் தானே? இதோ ஒரு நொடியில் வருகிறேன். ஆகட்டும். வாயா இதா எனக்கு ஒரு சூத்து மரகுது பாருங்க. மூச்சு கம்மத்தி கடை பாடி அப்படியா மூச்சு பார்த்து மாதிரி சொல்லுண்ணா. தெய்வம் ஐயா ஐயா மூஞ்சியா ஒன்றா மூஞ்சியா கோல எடுத்தா தான் குரங்கு ஆடும். ஏமா இந்த குரங்கு ஆடாதுமா? எப்படின்னா யாரு குரங்கு? நான் தான் குரங்க. எங்க வைக்கிறாங்க பாவாடை இதை? ஐயோ, இந்த பாவாடை பார்த்து எனக்கு போக்கு வந்துடும்ப்பா. பால் வெட்டிலக்கா குத்தாங்க புடிங்க வந்துட்டு. பால் வெடி பாவாடே இதா? ஏச்சி மீஷோல ஆர்டர் பண்றதுடா 299. அது கூட போதானா? ஆஃபர் பிரைஸ்லாம். ஓ, ஆஃபர்ல விட்டுக்கறா. நான் தொப்புலாம் செத்து. ஏய் சூப்பரா இருக்குமா பாவாடை? ஐயோ எப்பா. ஏமா
சரி வா. கச்சிலை எப்படி இருக்குது கச்சிலை? ஒரு சில விஷயங்கள்லாம் மிஸ்டேக் ஆகுது பாரு. எதுக்கு? பார்த்த உடனே அப்படி பிச்சைக்காரங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிடணும். அப்படியா? பிச்சைக்காரங்க யாரா வாட்ச் கட்டுன்னு இருப்பாங்களா? ஐயோ இந்தா நீயே வச்சுக்கோ, நீ வச்சுக்கோ. பிச்சைக்காரங்க ஒண்ணு பட்டை அடிக்கணும். அப்படியா? இல்ல நாம போனோம். ஆகட்டும். யாவடி லுங்கி அவுத்துட்டு நிக்க மாட்டேது. இப்பெல்லாம் பட்டம் எதுவும் இல்லைம்மா, எல்லாம் பாட்டில் தான். பட்டைங்க திருநீர் பட்டை. திருநீர் நெத்தில. ஸ்ரீனிவாசா கோவிந்தா. கச்சிலை என்னங்க இவ்வளவு பண்ணிட்டீங்க. அப்படியா? கடைசியா ஓடு எடுக்கணும், எடுக்கணும். கச்சிலை இது எனக்கு தெரியாதா? தெரியவில்லையே. பிச்சைக்காரங்க கையில திருவோடு என்று சொல்லக்கூடிய அக்ஷய பாத்திரம் இருக்கு. அப்படியா? ஆமா. இதை எடுத்துதான் நீங்க அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மான்னு கேட்கறோம். இதையும் நான் தான் நிற்க வேண்டுமா? எப்படி கேட்க வேண்டும்? அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா அப்படின்னு கேளு. அவ்வளவுதானே? இப்ப கேட்கு. அம்மா தாயே பிச்சை போடுங்க. இல்ல யாரா ரோட்ல போறவங்க கிட்ட போயிட்டு ஏமா தாயை பிச்சை போடுமா அப்படின்னா யாரா போடுவாங்களா? இறக்க குணம் கூட வராது அவங்களுக்கு. அப்படின்னா என்ன சொல்லு? உள்ள இருந்து வரணும் அப்படியே. எப்படி? அம்மா பாவி, நான் தெரியாமல் தவறு எடுத்து விட்டேன். இந்த நாட்டு மன்னவன் என்னை போன்று யாருமே இருக்கக்கூடாது. நான் செய்த தவற்றிற்காக வீதி வீதியாக பிச்சை எடுத்துக் கொண்டு வருகின்றேன். அம்மா இந்த பாவியை எடுத்துக் கொண்டு ஒரே ஒரு ரூபாய் தான் போடுங்கம்மா. என்னால முடிஞ்சது. மூச்சு வரைக்கும் காத்தால இட்லிக்கு சட்னி ரெடி ஆகட்டும். ஆகட்டும். போட மாட்டாங்க. அதான் கேட்க வேண்டிய முதலில் முறையில கேட்டால் போடுவாங்க. எப்படி? அதான் இப்ப சொன்னேன். அம்மா தாயே. அப்படித்தானே? ஆமா. உன்னை விட அதிகமாக நடிப்பேன் நான். நடிக்கட்டுமா? கேளு, கேளு, கேளு. எப்படி கேட்கணும்? அம்மா தாயே எனக்கு பிச்சை போடுங்க. இல்ல இல்ல கோலை தாத்தா குரங்கு ஆடும். ஏண்டி கோலத்தை தான் குரங்கு அடிமா? ஆமா. பந்தல்ல நீ ஆடி கேடி. அப்ப நான் குரங்குன்றியா? எது கொடுத்தா எப்படி வருமோ அதே மாதிரி அதை கொடுத்தா தன்னால வந்துரும். அப்படியா? குடு 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 குடு. ஐயோ! அடி பாவி. எங்கடா போற உள்ள? என்ன இது அடிக்கிற? மாயர் போடுங்க. ஐயோ! இதெல்லாம் செய்வியா? ஆமாடா டேய். கச்சிலை! என்ன விளையாட்டு இது? விளையாட்டா? டேய். டேய், ஆமாடா டால்டா. டால்டாவா? ஆமாடா லவடி கோபால். கோபாலா? கோபாலா? கச்சிலை என்ன சொல்ற? டேய் 25 வருட காலமாக உன்னுடனே இருந்தவள் நீ தொட்டுதாலி கட்டிய மனைவி. என்ன பார்த்து நான் அவளையே கொலை பண்ணிட்டேன். நாளை பின்ன வேற எவள்னா வந்தாள்னா அவளை பார்த்து நீ என்ன கொலை பண்ண மாட்டேன்றதுனா நிச்சயம். கச்சிலை உன்னை நான் அப்படி ஏய் போடா போடா. நல்லா புத்தி அதே மாதிரி புத்தி. நல்லா இருக்கிற மூஞ்சிக்கு அந்த கேஜி. ஆமா. ஓ மூஞ்சிக்கு எந்த கேஜி ஆகும் பாரு. அதுனாவோ உண்மைதான். கச்சிலை! நல்லா இருக்கிற மூஞ்சிக்கே இந்த கச்சிலை வேண்டாம் கச்சிலை. நாம் இருவரும் எங்காவது சென்று விளையாடி வாடி. எங்க போலாம்டா? எங்காவது அயல்நாடு சென்று விளையாடி. கச்சிலை உனக்காக வாழ்ந்தோம் நான். யார் சொன்னது? நீ சொன்னா அது நான் ஏத்துக்கணுமாடா? டேய் இன்று முதல் இந்த நாட்டுக்கே மகாராணி நான் ஒருவள் தான்டா. அப்படியா? ஆமாண்டா. கச்சிலை! இந்த நாட்டிலே இருக்க கூடாது. உன்னை நான் பார்க்க கூடாது. நாட்டை விட்டு நாட்டா. அடி பாவி. கச்சிலை! உன்னுடைய பேச்சை கேட்டு கட்டிய மனைவி என்று பாராமல் என் மனைவி அடித்துக் கொண்டு விட்டேனே. படுபாவி, உனக்கு நான் எதனை துரோகம் செய்தேன்? எதற்கடி என் குடும்பத்தை இப்படி ஆக்கிவிட்டாய்? கச்சிலை! டேய் யார் ஒருத்தர் கேப்பார் பேச்சு கேட்டு ஆடுறாங்களோ அவங்களுக்குலாம் இதுதான் நிலைமை. ஒருவனுக்கு சொல் புத்தி இருக்க வேண்டும் இல்லை என்றால் சுய புத்தி இருக்கணும். ரெண்டுமே மறந்து இப்படிதான் நிக்கணும். கேப்பார் பேச்சு கேட்டு ஆடுறவன் கடைசியா யோசிப்பான், ஐயோ அவன் சொல்லிதான் நம்ம செஞ்சோம் அப்படின்னு. உன் மனசுல என்ன தோணுது அதை பற்றுன்னு செஞ்சணும், நல்லதோ கெட்டதோ அதன் பிறகு வருவதை பார்த்துக் கொள்ள வேண்டும். அடி பாவி, உன்னை நான் நல்லவனை நினைத்தேன். இல்ல யா இட்ஸ் மீ தேவடியா. ஐயோ ஆண்டவா, இப்படிப்பட்ட பாதகத்தை நான் செய்து விட்டேனே ஆண்டவா. கச்சிலை! கச்சிலை! இதயம் மதை கோவிலே. உயிர் உள்ளவரை பாடிடுவே. இனிவனுக்கே
உள்ளவரை பாடிடுவேன் உன் நினைவதற்கு மறக்கவில்லை உன் நினைவதற்கு மறக்கவில்லை ஏற்கின்ற போது ஆட்சிப்பது வாழ்வினில் இதயமலை கோவில் அன்று நீர்க்கவில்லை உயிர் உள்ளவரை பாடிடுவேன் உன் நினைவதற்கு மறக்கவில்லை உன் நினைவதற்கு மறக்கவில்லை அணைத்திட்டு போவி இதயமலை கோவிலன்று நீ தேவி என்று வியக்கவில்லை உயிர் உள்ளவரை பாடிடுவே உன் நினைவதற்கு மறக்கவில்லை உன் நினைவதற்கு மறக்கவில்லை தாசியின் பேச்சை கேட்டு கட்டிய மனைவி என்று பாராமல் அடித்துக் கொண்டு விட்டேன். என் வாழ்க்கையை இப்படி அல்லவா செய்து கொண்டேன். அண்டவா, இந்த நேரத்திலும் நான் திருந்தவில்லை என்றால் நாட்டு மக்கள் என்னை மன்னிக்க மாட்டார்கள். அண்டவா, கட்டிய மனைவி கூனோ குருடோ செவிடோ அவள் எந்த நிலையில் இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவள் கையினால் வாங்கி ஒரு பிடி சாதத்தை அருந்துகிறானே ஆடவன், அவன்தான் மனிதன். ஆனால் அழகாக இருந்த என் மனைவி விட்டு இப்படி ஒரு அசிங்கத்தை தேடி சென்றேனே. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும்படி இன்னமும் வேணா கேட்டு வாங்கிப்பா. கேட்டு வாங்கிக்கோ. கேட்டு வாங்கிக்கா. ஏய் யாரா போடுறா விலங்கு. ஏய் இதன் பிறகு உன்னை நான் இந்த நாட்டிலே பார்க்கவே கூடாதுடா. உன்னை பார்த்தா அடி பாவி, எப்படியெல்லாம் வாழ வேண்டிய என் குடும்பத்தையும் உன்னுடைய பேச்சை கேட்டு அழைத்துக் கொண்டேன். ஆனால் என்னை நீ இப்போது உயிரோடு விட்டு விடுகிறாய். என்றாவது ஒரு நாள் உன்னை நான் பார்ப்பேன். பார்க்க நேரத்துல ஒரு நிலைமையே மாத்துவேன். உன்னை மட்டும் உயிரோட விடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னடி? என்னை தொட்டன்ற பாவத்துக்காகத்தான் உன்னை உயிரோட வர்றேன். இல்லைன்னு வச்சுக்கா நீயும் எப்பயோ மறுக்கையா சாலாம். அடி பாவி, பெரியவங்க சொல்லுவாங்க, அழகான மனைவி இருந்து போல ஒரு வப்பாட்டி ஒன்று பண்ணுவாங்க. அது என்னுடைய கதையில நல்லதாக போச்சு. ஆனால் வரண்டி 5 மணிக்கு கூட சந்திக்கிறேன். என்ன அது வரைக்கும் என்ன பண்ண வடையில பியா என்ன பண்ண போறா?
5 மணிக்கு வந்து அவன் ஆடி அடிக்கிறான். அடிப்பாரு. அவர் அடிப்பாடா, நான் அடிப்பேன். ஏய், யாருமே? இதன் பிறகு இவனை நான் பார்க்க கூடாது. நாட்டு மகாராணி அம்மா இறந்துட்டாங்க. என்னம்மா பண்றது? அவள் அப்பொழுது மகாராணி, இப்பொழுது நான் தான் மகாராணி. நான் சொல்வதான நடக்க வேண்டும். இவள் எத்தனை போய் சுடுகாட்டுல போச்சா அந்த செலவு கூட நம்மளும் வந்து சேரும். அப்பா காலைல கரோடு கட்டு நான் எத்தனை போய் சுடுகாட்டுல போடும். யார் யாருக்கோ சாவு இருக்காரு மட்டும் சாவு. நாட்டு மகாராணி அம்மா காலைல கருவாடு கட்டுமா, நாய் இஸ்திரி போனோமா. கேட்டியாடா என்ன பண்ணிக்கிற கேட்காம? நாட்டு மகாராணி நம்ம நடந்த நிலைமை பாத்தியாடா? நாட்டு மன்னரே கையால சாவடிச்சு போட்டு போட்டாரு. நம்ம கையால எவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டுருக்கோம். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இந்த அம்மாவை நல்ல முறையில் எடுத்து போய் அடக்கலாம் பண்ணோம். நீ கையை பிடி, நான் காலை பிடிக்கிறேன். தூக்குடா. என்னடா உடல் அசையுது? ஒரு உயிர் இருக்குமோ? தூக்கத்தானே வைப்பாங்க. உயிர் இருக்குதுடா பையா. நித்திரா போச்சு செத்துப்புட அணைச்சிட்டாங்களா? தண்ணி எத்துறா. வர்றப்பா முதலே பார்த்தோம். எத்தனை மணிக்கு போது பார்க்கலையே. நாட்டு மகாராணி அம்மா இடுப்போலோட வந்திருக்கிறாங்க. நீ தான் பிரசவம் பார்க்கணும். ஆஹா, இப்பதான்டா பொறுமையா கேக்குது. என்ன கேட்டுச்சா? பிரசவம் பார்க்கணுமா? அஜத்தாயம்மா. டேய், இதுவரையும் அம்மா ராஜாத்தின் 1000 பிரசவம் பாத்துக்கிறேன். சிறந்த ஆளுன்னு கேள்வி போட்டுக்கிறேன். அதனால 999 செத்து போச்சு, ஒரே ஒன்று தான் உயிரோடு இருக்குது. யார் அது ஒண்ணு? நீ தாண்டா பொட்ட. என்னை எப்படி பெத்து போட்டியோ அதே மாதிரி மகாராணி அம்மா வயிற்றுல இருக்கிற குழந்தை பெத்து போட்டியம்மா. அட பாவி, மகாராணி அம்மா வயிற்றுனோட கஷ்டப்பட்டுக்கிறாங்க. யாருன்னா பக்கத்துல பொட்டப்பாக்கு இருந்தாங்கன்னா வாங்கிட்டு வா. கொட்டப்பாக்கா? கொட்டப்பாக்கா கொஞ்சம் தெரியல. அண்ணா கொட்டப்பாக்கு இருக்குதா? ஏமா என்ன கொட்டப்பாக்கு வச்சிருக்கீங்க? ஐயா கொட்டப்பாக்குதா? ஏமா எங்க கொட்டப்பாக்கு தான் கூடமா? ஏமா கொட்டியாதுக்குதா? இல்ல பாக்காதுக்குதா? அம்மா கேக்குதா? ஏமா கொட்டப்பாக்கு கேக்குறா? எதுக்கு கேட்காதடா ஐயா, தூங்கு. ஏமா மகாராணி அம்மா வயிற்றுனோட கஷ்டப்பட்டுக்கிறாங்க. ஆமா வயிறு என்ன இருக்கிறதுனால அந்த பொட்டப்பாக்கு வாயில வச்சு கடுக்கு கட்டா புள்ள புடுங்க வந்து விழுந்துறடா. கடுகுடு கட்டா புடுகுடு போய்டா. என்னடா இது பாக்கி வந்து போறா? ஏமா கொட்டப்பாக்கு தர. ஏய் கத்தாதடி சுமார். என்னமா சவுண்ட் நம்ம கேக்குது? இம்மா ஏய் ஓடுமா? பாவி குழந்தை அப்படியே அடிப்பாங்க. தூக்கு பார்க்கலாம். என்னடா நல்லா தூக்கு பார்க்கலாம். ஆமா ஆம்பளை குழந்தை பொம்பளை குழந்தை. அதுக்கான ஆண் குழந்தை பிறந்திருக்குடா. பிறந்து குழந்தை எங்கடா சட்டி போடும்? ஆமாண்டா. டேய், இதுக்கப்புறம் இந்த குழந்தை தான் எனக்கு உலகம். அதனால இந்த குழந்தைக்கு அழகான ஒரு பேர் வைக்கணும்டா. பயிரா வைக்கிறா? டேய் பேர் வைக்கணும். பேர் வைக்கணும்டா. நான் பேர் வைக்கிறதா பண்றது. ஏமா இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிற சொல்லு. என் குழந்தைக்கா என் குழந்தைக்கு வைக்கிற பேரு எங்க இருந்து கூப்பிட்டாலும் என் குழந்தை ஓடி வரணும். அப்படி ஒரு பேர் வீடா. ஒளி வைத்து வைக்கட்டுமா? ஆமாண்டா. எங்கிருந்தாலும் ஓடி ஓடி வரும். ஒரே ஏத்து பேரு
டேய் சூப்பர் பேரா குழந்தை நாயா யாருண்ணா? என் குழந்தைக்கு வைக்கிற பேரு பார்த்து எல்லாரும் பயப்படணும்டா. எல்லாம் நடுநடிக்கு போற மாதிரி ஒரு பேர் ஆமா சொல்லுமா அப்படி ஒரு பேரு. கொரோனா வைரஸ் சூப்பர் பேர்மா டேய் குழந்தைக்கு நறுக்குன்னு ஒரு பேர் வைடா. அப்ப முறுக்குன்னு வைமா அப்ப பிடிக்கல யாருடா இவன்? டேய் ஏமா விளையாடுறதுல சரி போதும். போனா போது அங்க பார்த்தாயா ஆதவன் என்று சொல்லக்கூடிய கதிரவன் ஒதுங்குகின்ற நேரத்தில் பிறந்த நாள் இந்த குழந்தைக்கு கதிரவன் வாழ்க கதிரவன் குழந்தைக்கு கதியோட இஷ்டம் ஆமாண்டா. இந்த குழந்தைய நாள் ஒரு வேலி பொழுது ஒரு வரணும் அர்த்தம் வரணும்